ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் 2026, 27 எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லா சொல்றேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அ எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொண்ணா சொல்றேன். மாற்றுத்திறனாளிகளின் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ 1471 கோடி. சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 1471 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. வருவாய்த்துறைக்கு பார்த்தீங்கன்னா, 5463 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது வருவாய்த்துறைக்கு 5000 ஸோ பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறைக்கு 5463 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வி பார்த்தீங்கன்னா 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. உயர்கல்விக்கு பார்த்தீங்கன்னா 8,505 கோடி ரூபாய் உயர்கல்விக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. சிறப்பு திட்ட செயலாக்கம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 17,088 கோடி ரூபாய் சிறப்பு திட்ட செயலாக்கமுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு இதுக்கு பார்த்தீங்கன்னா 718 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா ஊரக வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா 28,687 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் நலன் திறன் மேம்பாடுக்கு பார்த்தீங்கன்னா 1996 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு இதுக்கு பார்த்தீங்கன்னா 22,090 கோடி ரூபாய் 22,090 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுக்கு 22,090 கோடி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தொழில்துறைக்கு 4,282 கோடி. சரிங்களா? தொழில்துறைக்கு 4,282 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பத்துக்கு 219 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. நீர்வளம் பார்த்தீங்கன்னா 10,026 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. எரிசக்திக்கு பார்த்தீங்கன்னா 18,091 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா 13,062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு போக்குவரத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்களுக்கு 21,132 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலனுக்கு பார்த்தீங்கன்னா 3,934 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுக்கு 1,634 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நகராட்சி நிர்வாகத்துக்கு 28,227 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சுற்றுலாவுக்கு பார்த்திங்கன்னா 1,394 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கூட்டுறவுக்கு பார்த்திங்கன்னா 17,068 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், அப்புறம் பார்த்திங்கன்னா மீன்வளம், மீனவர் நலன் இவ்வளவும் சேர்த்து 4,435 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கைத்தறி கதர் இதுக்கு பார்த்திங்கன்னா 1,943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 7,547 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பொதுப்பணிக்கு பார்த்திங்கன்னா 1,694 ரூபாய் பொதுப்பணிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. மனிதவள மேலாண்மைக்கு பார்த்திங்கன்னா 1,55,000
977 கோடி ரூபாய் வந்து மனிதவள மேலாண்மைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. மனிதவள மேலாண்மைக்கு நான் திருப்பி சொல்கிறேன், 1,55,977 கோடி ரூபாய் மனிதவள மேலாண்மைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை, உள்துறை அப்புறம் பார்த்திங்கன்னா மதுவிலக்கு ஆயத்தீர்வை, இந்த மூணுக்கும் சேர்த்து 15,111 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. நிதி நிர்வாகமுக்கு பார்த்திங்கன்னா 2,455 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது போக பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா 14,412 கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் புதல்வனுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 4,092 கோடி ரூபாய், அதாவது தமிழ் புதல்வனுக்கு 492 கோடி ரூபாய். சரிங்களா? மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா 14,412 கோடி ரூபாய். தமிழ் புதல்வன் பார்த்திங்கன்னா 492 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. புதுமை பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா 512 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் பார்த்திங்கன்னா 506 கோடி ரூபாய் காலை உணவு திட்டத்துக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரிங்களா 506 கோடி ரூபாய் காலை உணவு திட்டத்துக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் பார்த்திங்கன்னா ரூபாய் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் முதல்வனுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் அதுக்கு வந்து 492 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. நான் முதல்வனுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா மக்களே? இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் 2026-27க்கான எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் என்னோடய வீடியோஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போது சொல்கிற மாதிரி மக்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.